Hello guys, welcome back in this video. Imagine பண்ணுங்க midnight 2 மணிக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டோட டெட்லைனுக்கு கோட் பண்ணிருக்கீங்க. சடனா ஒரு பக் வந்துருச்சு. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? Stack Overflowல சர்ச் பண்ணுவோம். அதுலயே கிடைக்கல அப்படினா டாக்குமெண்டேஷன்ஸ் எடுத்து படிப்போம். ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படினா ஒரு ஸ்டேட்ல அப்படியே உட்கார்ந்துரும். ஆனா 2025ல AI வந்ததுக்கு அப்புறம் your coding assistants literally உங்களுக்கு முன்னாடியே அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுது, கோட் எழுதுது, பக் ஃபிக்ஸ் பண்ணுது. சோ இத கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல. ஆனா நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்ன அப்படினா bro இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கனா எஸ், அத தான் நான் இந்த வீடியோல டீடைலா சொல்ல போறேன். டுடேஸ் வீடியோல நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போற கான்செப்டே த மோஸ்ட் பவர்ஃபுல் AI டூல்ஸ் தான். இது கண்டிப்பா எல்லா டெவலப்பர்ஸும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, 2025ல கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டூல்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களோட டெவலப்மெண்ட்ல நான் ஸ்லோவா இருக்கேன் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை லிட்டரலா இன்னும் இம்ப்ரூவ் பண்ற ஹெல்ப் பண்ணும். சோ லேப்டாப் அல்லது பிசி ரெடியா வச்சிருங்க. நான் சொல்ற எல்லாத்தையுமே லைவா சர்ச் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா why AI tools matters. ஏன் AI இவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா இருக்கு 2025 அப்படின்னா சிம்பிள் ரீசன் தான். கோடிங் இஸ் கெட்டிங் மோர் காம்ப்ளெக்ஸ், ஃப்ரேம்வொர்க் டெய்லி அப்டேட் ஆகுது, நியூ டெக்னாலஜிஸ் வந்துட்டே இருக்கு, காம்படிஷன்ஸ் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க மேனுவலா எல்லாத்தையும் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணா பை த டைம் யூ ஃபினிஷ் நியூ டெக்னாலஜி வந்திருக்கும். இட்ஸ் an endless cycle. அதனால தான் AI tools வருது as your super power. யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் மாதிரி AI உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும், கோட் ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணும், டாக்குமெண்டேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும், ஈவன் என்டையர் ஃபங்க்ஷன்ஸ் கூட எழுதும். லிட்டரலா ஒரு சீனியர் டெவலப்பர் உங்க கூட உட்கார்ந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ற மாதிரி தான். இந்த AI டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பண்ற கோடை விட பெட்டரா கோட் பண்ண முடியும், பக்ஸ் கம்மியாகும், லேர்னிங் கர்வ் ரெடியூஸ் ஆகும், யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் இன்ஸ்டெட் ஆஃப் சின்டாக்ஸ் எரர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா AI டூல்ஸ் இல்லாம 2025ல கோட் பண்றது கூகுள் மேப்பே இல்லாம அன்னோன் சிட்டில டிரைவ் பண்ற மாதிரி தான். டெக்னிக்கலி பாசிபிள், பட் நம்ம ஏன் அதை பண்ணோம்? சோ இப்போ புரிஞ்சிருக்கும் why these tools are game changers. சரி, ஃபர்ஸ்ட் AI டூல் என்ன அப்படின்னா Cursor AI. இத நீங்க VS Code ஆல்டர்னேட்டிவா கூட திங்க் பண்ணலாம், பட் வித் AI சூப்பர் பவர்ஸ் இன்பில்டா வருது. சரி ப்ரோ, இது என்ன பண்ணும் அப்படின்னா Cursor is an AI first code editor. இதுல நீங்க டைப் பண்ணாலே போதும், AI your entire code base அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டெலிஜென்ட் சஜஷன் கொடுக்கும். பிளஸ் யூ கேன் லிட்டரலி chat with your code. சரி, why developers love it? Because நார்மல் ஆட்டோ கம்ப்ளீட் சொன்னா ஒரு 2 words மட்டும் சஜஷன்ல வரும். ஆனா Cursor AI ல you can ask இந்த ஃபங்க்ஷனுக்கு யூனிட் டெஸ்ட் எழுது அப்படின்னு சொன்னாலே போதும், ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடும். ஆர் இந்த எரர் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா AI debug பண்ணி கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். எக்ஸாம்பிள் சொல்றேன், இமேஜின் நீங்க ஒரு ரியட் காம்பனன்ட் எழுதிட்டு சடன்லி CSS ஸ்டைலிங்க்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் டைப் மேக் திஸ் காம்பனன்ட் ரெஸ்பான்சிவ் வித் டெய்ல்விண்ட் அப்படின்னு கொடுத்தாலே போதும், Cursor AI ஃபுல் கோடையுமே ஜெனரேட் பண்ணிடுது. நீங்க லிட்டரலி AI க்கு தான் பாஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா bo.dev. இதை யார் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா Versal, and this is an insane for UI developers. சரி ப்ரோ, இது என்ன பண்ணும் அப்படின்னா bo is an AI powered UI generator. நீங்க ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணாலே போதும், I want a dark mode dashboard with charts அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க, AI அப்படியே React.js or Next.js காம்பனன்ட்டாவே கோட ஜெனரேட் பண்ணிடும் வித் ஃபுல் ஸ்டைலிங்கோட. why it's amazing அப்படின்னா UI டிசைன் ரொம்ப டைம் கன்சப்ஷன், கலர் சூஸ் பண்ணனும், ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணனும், ரெஸ்பான்சிவா மேக் பண்ணனும். bo எல்லாத்தையுமே செகண்ட்ஸ்ல பண்ணிடும். பிளஸ் இட் யூசஸ் Chatzian UI and Tailwind CSS, ரெண்டுமே இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் டூல்ஸ். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணனும் அப்படின்னா நார்மலா 2 to 3 hours ஆகுமா, bo ல கிரியேட் a SaaS landing page with hero section, features and pricing cards னு கொடுத்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணாலே போதும். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ்க்கு இந்த டூல் லிட்டரலி லைஃப் சேவர் மாதிரி தான். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா GitHub Copilot. இது என்ன ப்ரோ அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான். நீங்க ஒரு ஆன்சர் பாதியிலே தெரியாம ஸ்டக் ஆகி நிக்கும் போது ரிமைனிங் ஆன்சருக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, சோ அந்த மாதிரி பாதி கோட் தெரியுது, ரிமைனிங் தெரியல அப்படின்னா GitHub உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும், AI will auto complete entire function, algorithm and even commands கூட கம்ப்ளீட் பண்ணும். இத டெவலப் பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அண்ட் OpenAI ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இத பில்ட் பண்றாங்க, பவர்ட் பை GPT மாடல்ஸோட. ஏன் ப்ரோ இத நான் யூஸ் பண்ணனும் அப்படின்னா நீங்க பாய்லர் பிளேட் கோடுக்கு டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம். பிளஸ் இட் லேர்ன் ஃப்ரம் பில்லியன்ஸ் ஆஃப் Git ரெபாசிட்டரி, சோ வரக்கூடிய ரிசல்ட் ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கமெண்ட்ஸ் எழுதுங்க, /function to short an array in a descending order அப்படின்னு எழுதுங்க, ஃபுல் ஃபங்க்ஷன் கோடையுமே ரெடி பண்ணிடும், ஈவன் எட்ஜ் கேஸ கூட ஹேண்டில் பண்ணிக்கும். இந்த டூல் இல்லாம கோட் பண்றது லைக் மொபைல் இல்லாம டிராவல் பண்ற மாதிரி தான், பாசிபிள் பட் ரொம்ப கஷ்டம். பட் கரண்ட்லி Git Copilot ஒரு பெய்ட் டூல் தான், பட் நீங்க பே பண்றதுக்கு ஒர்த்தான டூல். ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா கோடியம். இது என்ன ப்ரோ கோடியம் அப்படின்னா கோடியம் வந்து GitHub Copilot மாதிரி தான், பட் இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸ்க்கு கம்ப்ளீட்டா எல்லாமே ஃப்ரீ தான். அண்ட் இது மேஜரா 70+ ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய VS Code, IntelliJ, PyCharm இந்த மாதிரியான ஐடியாஸ்க்குமே இது பெட்டரா சப்போர்ட் பண்ணும். ஏன் ப்ரோ நான் கோடியம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஆர் பட்ஜெட் கன்சிடர் டெவலப்பர் அப்படின்னா கோடியம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும், குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். பிளஸ்
பிளஸ் நீங்க எங்கேயுமே கிரெடிட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. கோடியம்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆட்டோ கம்ப்ளீஷன், மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட், நீங்க எவ்வளவுதான் யூஸ் பண்ணாலும் எல்லாமே ஃப்ரீ தான். எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்பர் 5 Tabney. Tabneyங்கிறத the privacy focused AI tool அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ப்ரோ, இது என்ன பண்ணும்னா Tabneyங்கிறது ஒரு AI கோட் அசிஸ்டன்ட் தான், பட் மேஜரா பிரைவசி ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. உங்களோட கோட் டேட்டா எதுவுமே கிளவுட்ல டைரக்டா அப்லோட் ஆகாது, எல்லாமே லோக்கலா தான் ட்ரெயின் ஆகும். அண்ட் why it matters அப்படின்னா, கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும், கோட் பிரைவசி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் வந்து செக்யூர் கோட்ஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் ஏஐக்கு ஷேர் பண்ணவே முடியாது. சோ இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே Tabney சால்வ் பண்ணுது. பிளஸ் டீம் ஸ்பெசிபிக் மாடல்ஸ் கூட நீங்க ட்ரெயின் பண்ணலாம். உங்களோட கம்பெனி கோடிங் பேட்டர்ன்ஸை கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணி கஸ்டமைஸ் சஜஷன்ஸ் கூட கொடுக்கும். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். நார்மல் ஏஐ எல்லாம் யூஸ் பண்றது செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த டைம்ல நீங்க Tabney யூஸ் பண்ணீங்கன்னா ஏஐ பெனிஃபிட்டும் கிடைக்கும், செக்யூரிட்டி மெயின்டைன் ஆகும். ஃபார் ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் Tabney இஸ் a solid choice. நம்பர் 6 பார்த்தோம் அப்படின்னா Replit Ghostwriter. Replit Ghostwriter அப்படிங்கிறது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான டூல். இது என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி Replit அப்படிங்கிற ஆன்லைன் ஐடியில போய் நீங்க கோட் பண்ணிருக்கலாம். அந்த ஆன்லைன் ஐடியில நீங்க டைப் பண்ணது எல்லாமே Ghostwriter அப்படிங்கிற ஏஐ அசிஸ்டன்ட்ஸ்ல தான். இது எங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, கோட் ரைட் பண்றதுல, டீபக் பண்றதுல, அண்ட் சம் டைம்ஸ்ல அந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த Ghostwriter அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். why it is awesome அப்படின்னா, எல்லாமே பிரவுசர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க எந்த செட்டப் பண்ணணும்னு அவசியம் இல்ல, இன்ஸ்டாலேஷனும் பண்ண வேணாம். பிளஸ் Ghostwriter ஏதாவது கோட் தெரியல அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இது பெர்ஃபெக்ட் ஃபார் லேர்னர்ஸ். எக்ஸாம்பிள், நீங்க பைதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு காம்ப்ளெக்ஸான ரெக்கர்ஷன் கோட் பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னா டைரக்டா Ghostwriter போயிட்டு எக்ஸ்பிளைன் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்தாலே போதும், ஏஐ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஆர் கோடிங் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போமே, சோ அந்த டைம்ல Ghostwriter ஹிண்ட்ஸ் கொடுக்கும். சோ லைக் மென்டார் மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா எங்கெங்க ஹிண்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு ஹிண்ட்ஸுமே ப்ரொவைட் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னிங் டெவலப்பர்ஸா இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் a gold. பிளஸ் Replit மல்டிபிளேயர் கோடிங் சப்போர்ட்டும் இருக்கு. சோ இங்க என்ன பண்ணலாம்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க கொலாபரேட் பண்ணி நீங்க ஒண்ணா கத்துக்கலாம். 7th பார்த்தோம் அப்படின்னா Black Box AI. Black Box AI இது என்ன ப்ரோ அப்படின்னா, Black Box AI அப்படியே கூகுள் மாதிரி தான், பட் கோடிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அல்காரிதம்ஸ் இருக்கும், கோட் ஸ்னிப்பெட்ஸ் இருக்கும், கரெக்ட்டா? பட் இந்த Black Box AI என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கான அக்யூரேட் கோடிங் சொல்யூஷன்ஸை நமக்கு கொடுக்கும். why it's different அப்படின்னா, கூகுள்ல நீங்க ஒன்னு சர்ச் பண்ணும்போது Stack Overflowட லிங்க் வரும், அது கூடவே அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும். பட் Black Box எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டா ஒர்க்கிங் கோடே உங்களுக்கு கொடுத்துரும் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட. Black Box AI எக்ஸ்டென்ஷனை நீங்க VS Codeல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் உங்க பிரவுசர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க Node.jsல JWT authentication இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் Black Boxல போயிட்டு JWT authentication in Express.js னு கொடுத்தாலே போதும், இன்ஸ்டன்ட்டா கம்ப்ளீட் கோடை ஜெனரேட் பண்ணிடும். என்ன ப்ரோ இதெல்லாம் நான் ChatGPT Geminiல பண்ணிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி டிஃபரெண்ட் AI டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ அதனால தான் அதெல்லாம் ஷேர் பண்றேன். ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா Devin AI லாஸ்ட் பட் லீஸ்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னா, Devin AI நீங்க பாக்குற நார்மல் கோட் அசிஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, இட்ஸ் an autonomous software engineer-னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போயிட்டு build a to do app with authentication கொடுத்தீங்க அப்படின்னா Devin AI கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணிடும். பிளானிங், கோடிங், டீபக்கிங், டெஸ்டிங், டெப்ளாய்மென்ட் எல்லாத்தையுமே பண்ணிடும். why it's revolutionary அப்படின்னா, அதர் AI டூல்ஸ் எல்லாமே ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணும், சஜஷன்ஸ் கொடுக்கும். ஆனா Devin எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் ப்ராஜெக்ட்டையுமே பில்ட் பண்ணும். இண்டிபெண்டன்ட்டா கோட் எடிட்டர்ஸ், பிரவுசர், டெர்மினல் எல்லாமே ஒரு ரியல் டெவலப்பர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ரியல் சினாரியோ சொல்றேன். கிளைண்ட் வந்து ஒரு சிம்பிள் க்ரூட் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நார்மலா நம்ம பண்றதுக்கு 2 days ஆகும். பட் Devinக்கு டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா few hoursலயே ப்ரோட்டோடைப்பை கம்ப்ளீட் பண்ணிடும். ஆஃப் கோர்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஹியூமன் ஓவர்சைட் கண்டிப்பா வேணும். பட் ஃபார் MVPs அண்ட் ப்ரோட்டோடைப்பர்ஸ் இட் இஸ் a game changer. சரி, உங்களுக்கு இப்போ இந்த டூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். பட் ரியல் மேஜிக் எப்போ பார்ப்போம் அப்படின்னா, இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே கம்பைண்டா யூஸ் பண்ணும்போது தான். சோ அதுக்காக ஒரு சிம்பிளான ஒர்க் ஃப்ளோ சொல்றேன். ஃபர்ஸ்ட் கர்சர் AI ஓபன் பண்ணுங்க, ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டா செட்டப் பண்ணுங்க. ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது GitHub Copilot ஆட்டோ கம்ப்ளீட் யூஸ் பண்ணுங்க, ஸ்பீட் அப் ஆகும். UI வேணும் அப்படின்னா vivo.devல டிசைன்ஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம், குயிக்காவே இன்டகிரேட் பண்ணிடும். சம் பக்ஸ்லாம் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா Black Box AI இருக்கு, அதுல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். பிரைவசி கிரிட்டிக்கல் கோட் எழுதுறீங்க அப்படின்னா Tabney யூஸ் பண்ணுங்க. சிம்பிள் ஆட்டோமேஷன் டாஸ்க் அப்படின்னா Devinக்கு டெலிகேட் பண்ணிடுங்க. லேர்னிங் நியூ கான்செப்ட்ஸ் அப்படின்னா Replit Ghostwriter இருக்கு, அதுல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே கம்பைண்டா யூஸ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா லிட்டரலி சூப்பர் ஹியூமன் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். வாட் நார்மலி டேக்ஸ் 40 hours AI டூல்ஸோட 10 to 15 hours நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியும். That's the power of AI in 2025. Alright guys, 2025ல டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டாப் AI டூல்ஸ் எல்லாத்தையுமே கிளியரா சொல்லிட்டேன். From Cursor AI to Devin AI,
each tool is powerful in its own way, but remember one thing, AI is a tool, not a replacement. You still need to understand logic, problem solving and fundamentals. AI speed up things, but your creativity and thinking is what makes great software. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா 2 அல்லது 3 AI டூல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எது உங்க ஒர்க் ஃப்ளோக்கு செட் ஆகுதோ அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரீமியம் போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. ஃப்ரீ டூல்ஸ்லயே நம்ம எல்லாமே பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த கோடியம், பிளாக் பாக்ஸ் இது எல்லாமே ஃப்ரீ டூல் தான். ஜஸ்ட் அது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. 2025ல AI இல்லாம கோட் பண்றது அவுடேட்டட். சோ அந்த மாதிரி டெவலப்பரா இல்லாம என்னோட ஸ்கில்ல AI வச்சு நான் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத ட்ரை பண்ணுங்க. சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அண்ட் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எந்த AI டூல நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கறத ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. See you in the next video guys. Bye.